வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜின். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 113 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 113 ஆஃப் IPC பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 113 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குற்றச்செயல் புரியறதுக்காக ஒரு நபர் உடந்தையாக இருக்கிறாரு, இல்லைன்னா தூண்டி விடுறாரு. அந்த தூண்டி விடக்கூடிய நபர் நினைச்ச ஒரு குற்றச்செயல் செய்யும் போது அதோட அவுட்புட் வேற மாதிரி வருது. ஒரு நபரை அடித்து காயப்படுத்த சொல்லுவார், ஆனால் அந்த நபரை அடித்து காயப்படுத்துறதுனால ஒரு மரணம் விளைவிக்கலாம், அதாவது மரணம் ஏற்படலாம். இந்த மாதிரிப்பட்ட வேறு செயல்கள், வேறு குற்றச்செயல்களாக அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அதாவது அபெட்டருக்கு என்ன பனிஷ்மெண்ட், இந்த குற்றச்செயலை கமிட் பண்ணக்கூடிய நபருக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. அதாவது செக்ஷன் 113 எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏ அப்படிங்கிற நபர் ஒரு நபரை இன்ஸ்டிகேட் பண்ணுறார், அதாவது பி அப்படிங்கிற ஒரு நபரை இசட் அப்படிங்கிற ஒரு நபரை தாக்குவதற்காக, அடித்து காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தூண்டி விடுறாரு. தூண்டி விடும்போது ஏக்கு தெரியும் இசட் அப்படிங்கிறவர் ரொம்ப வீக்காக இருக்காரு, இசட் அப்படிங்கிறவர் அடித்து காயப்படுத்தினா அந்த நபர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஏக்கு தெரியும். ஆனால் பி கிட்ட அந்த விஷயத்த சொல்லாமல் பீட்ட சொல்கிறாரு, அந்த நபரை போய் அடி கொடுக்கணும், அடித்து காயப்படுத்தணும் அப்படிங்கிறது மாதிரி ஏ இன்ஸ்டிகேட் பண்ணி விடுறாரு. பி ஏத்தெடுத்த ஒரு வேலையை செய்து அவர் அந்த அஃபென்ஸை கமிட் பண்ணுறாரு. அந்த கமிட் பண்ணக்கூடிய அடிபட்ட நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கிறார். ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற நபரை தூண்டி விட்டு இசட் அப்படிங்கிற ஒரு நபரை அடித்து காயப்படுத்தி இருக்காரு. இசட் அப்படிங்கிற நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதில் யாருக்கு தண்டனை அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. யாருக்கு தண்டனை அதிகம்னு பார்த்தீங்கன்னா, பி அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு அஃபென்ஸை கமிட் பண்ணதுக்கான தண்டனையும் மர்டருக்கான தண்டனையும் இவங்க பி நார்மலாகவே பெறுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏயும் கண்டிப்பாக மர்டருக்கான பனிஷ்மெண்ட் இதில் பெறுவாங்க அப்படிங்கிறது இந்த செக்ஷன் படி சொல்கிறாங்க. ஏ தூண்டிவிடப்பட்டதுக்கும் உடந்தையாக இருந்ததுக்கும் பனிஷ்மெண்ட் ஏக்கு உண்டு. அதே மாதிரி குற்றச்செயலுக்கான பனிஷ்மெண்ட்டும் ஏக்கும் உண்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ அப்படிங்கிற நபர் வெடிமருந்து விற்கிறாரு. பி அப்படிங்கிற நபர் ஒரு இடத்த டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காக அந்த வெடிமருந்தை வாங்குறாரு. ஒரு குறிப்பிட்ட அளவு வெடிமருந்து வச்சாதான் அந்த பில்டிங் டிஸ்மேண்டில் ஆகும். ஆனால் வெடிமருந்தோட டோஸை அதிகமாக வச்சு பிக்கு கொடுக்குறாரு. பி இது தெரியாமல், பிக்கு தெரியாது அதில் வெடிமருந்து அதிகமான அளவு இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் தெரியாமல் பி என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காக அந்த வெடிமருந்து பயன்படுத்துகிறாரு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாமே அதில் ஷேக் ஆகி டேமேஜ் ஆகுது. அதே மாதிரி அதில் 1-2 நபர்கள் இறந்து போகிறாங்க. அப்படி இறந்து போகக்கூடிய நேரத்தில் விசாரித்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரியுதுன்னா, வெடிமருந்து அதிகமாக பயன்படுத்தினதுனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு ஏ தான் காரணம் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ பி கமிட் பண்ணியிருக்காரு, ஏ மறைமுகமாக இந்த குற்றத்தை பண்ணியிருக்காரு. அப்போது ஏக்கும் இந்த பனிஷ்மெண்ட் உண்டு. அதாவது பிக்கும் என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே பனிஷ்மெண்ட் ஏக்கும் உண்டு. இந்த வெடிமருந்து அதிகமாக வச்சு இவர் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததுனால ஏக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. பி அந்த அஃபென்ஸை கமிட் பண்ணது பி அப்படிங்கிறதுல பிக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு அப்படிங்கிறதான் ரெண்டாவது எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற நபருக்கு இந்த வெடிமருந்தை கொடுக்குறாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பி இன்னோசன்ட் பர்சனாக இருந்தால் ஏக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் அதிகமாகும் அப்படிங்கிறதும் இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. செக்ஷன் 113 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். 113 ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்லை இந்திய தண்டனை சட்டம் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் போடுவோம். தொடர்ந்து வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.